வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி வந்திருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா 1990 வெளியான சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டி படம் எடுத்த இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் இயக்கியிருப்பாருங்க. ராம்கி அவர்கள் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் தாங்க இந்த மருதுபாண்டி. இந்த படத்தில் உளவு பார்க்க வரும் போலீஸ் அதிகாரியாக சீதா மேடம் நடிச்சிருப்பாங்க. ஏய், குறி தப்பாம பர்வே சுடுற, நீ பட்டாளத்து மேல இருக்கணும் இல்ல போலீஸ் மேல இருக்கணும். இந்த படத்தில் வில்லனாக நாசர் சார் நடிச்சிருப்பாருங்க. எல்லாரும் ஊரை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஒரு ஈக்காக கூட வெளில போக கூடாது. இந்த படத்திற்கு இசைஞானி அவர்கள் இசையமைத்து டைட்டில் சாங்கையும் பாடியிருக்கிறாருங்க. இந்த படம் 1990 திரையரங்கில் வெளியாகிருக்குங்க. இன்றைய தேதிக்கு 35 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் நகரம்னு சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை, அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயிலில் தாங்க இந்த படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் எடுத்திருக்கிறாங்க. பவானியிலிருந்து மேட்டூர் செல்லும் வழியில் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை சொக்கநாதர் கோயில் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில். இந்த கோயிலில் தான் இந்த படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் காவேரி ஆற்றங்கரை ஓரமாகவே இருக்குதுங்க. இந்த படத்தின் ஆரம்பகட்ட காட்சியில் கோயில் நுழைவாயில் அரச மரத்தடி பிள்ளையார் மற்றும் காவேரி ஆற்றங்கரை ஓரத்தை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஒரு அம்மா மருதுபாண்டி பிள்ளையை பார்த்துக்க, நான் மஞ்சக்காட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. ஏன் மருதுபாண்டி, நான் மஞ்சக்காட்டுக்கு போயிட்டு வரேன். புள்ளைய தொட்டில போட்டிருக்கேன், பாத்துக்க. புள்ள அழுதாக்கா ஆட்டி விடு. ராம்கி சார் இந்த 2 மரத்துக்கு இடையில ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கேருந்து வெளியே வர மாதிரி ஒரு காட்சி வருங்க. ராம்கி சார் அந்த குடிசையிலிருந்து வெளியே வந்து இந்த இடத்துல தாங்க அந்த தொட்டில்களை ஆட்டுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இந்த படத்தில் ராம்கி சார் பரிசல் ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த காவிரி ஆற்றின் இக்கரை ஈரோடு மாவட்டங்க, அக்கரை சேலம் மாவட்டங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் படிக்கட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே படிக்கட்டுலாம் கிடையாதுங்க. அது சினிமாவுக்காக செட்டு போட்டு எடுத்துருக்குறாங்க. சீதா மேடம் ஊருக்குள்ளே வர்றதுக்காக ராம்கி சார் பரிசலில் வந்து அந்த படிக்கட்டு வழியாக தாங்க ஏறி வருவாங்க. பரிசல எதையும் விட்டுறாதீங்க ஐயா, கையில காசு இல்லைங்க. இந்த படத்தில் கோயிலுக்கு உள்ளேயும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ராம்கி சார் மனநிலை சரியில்லாத அவருடைய தங்கச்சியை இந்த மரத்தில் தாங்க கட்டி வச்சிருப்பார். இன்னொரு காட்சியில் ராம்கி சார் அவருடைய தங்கச்சியை காணன்னு தேடுவார். அப்போ இந்த கோயிலை நல்லா காமிச்சிருப்பாங்க பாருங்க. ராம்கி சார் அவருடைய தங்கச்சிக்கு பல்லு தேய்ச்சி விடுற காட்சியெல்லாம் இந்த கோயில் படிக்கட்டில் தாங்க எடுத்துருக்குறாங்க. சீதா மேடமுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு குடிசை போட்டு கொடுப்பாங்க. அந்த குடிசை இருந்த இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கக்கூடிய
ஆப்போசிட்டில் தாங்க அந்த குடிசை போட்டு கொடுத்துருக்குறாங்க. ராம்கி சார் குடிசை போடுற வேலை பார்த்துட்டு இருப்பாருங்க. அந்த காட்சியில் பின்னாடி காவேரி ஆறு நல்லா பதிவாயிருக்கும் பாருங்க. யோ அசலூர் காரிடாரே, அடுத்த மாசம் போயிடுவாளே அசால்ட்டா மேய்ச்சிடாத. ஒரு சொட்டு தண்ணி கூட ஒழுகக்கூடாது. இந்த படத்தின் இறுதிக்கட்ட காட்சிகள் இந்த ஊரிலேயே இன்னொரு இடத்துல எடுத்துருக்குறாங்க. அதை நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் சொக்கநாதன் அருள் கெட்டட்டும் என்று வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.